சரி. அந்த ஒன்லி மேக்ஸ்ல ஏதோ தப்பா போட்டிருக்கு. இதை நான் பார்த்து சொல்றேன், அப்புறம் பார்த்து சொல்றேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் போகலாம். இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு 16 மார்க் கொஸ்டினோட ஸ்டார்டிங். அதாவது இது எப்படி இருக்கும்னா, இந்த சம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்ப்போம். ஓகேவா? அந்த சம் எப்படின்னா குட்டியாக இருக்கும், 8 மார்க் அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த சம்மை வச்சு தான் அதுக்கு அடுத்த வர 16 மார்க்கை போட முடியும். ஓகேவா? இது ரெண்டு இருக்கு, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது இருக்கு. ஓகேவா? யூனிட் 2ல ரெண்டு மெயின் டாபிக் இருக்கு. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஒன்று, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நீ மேல ஒன்று எடுத்தீங்கன்னா அது இம்பார்ட்டன், அதுவும் இம்பார்ட்டன் தானே? அது இம்பார்ட்டன்ட் தான். அது 8 மார்க்ல அந்த மாதிரி எப்படியாவது கேட்பாங்க. 16 மார்க்ல கேட்க வாய்ப்பு இல்லை இது. ஓகேவா? இது ரெண்டும் மெயினாக கன்ஃபார்ம் 16 மார்க்ல வரக்கூடிய கொஸ்டின். இதில் எப்படி இருக்கும்னா, இதில் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லேயே ஹோமோஜினஸ்னு ஒன்று இருக்கும், நான் ஹோமோஜினஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நான் ஹோமோன்னு ஒன்று இருக்கும். இந்த ஹோமோஜினஸ் கேட்டாங்கன்னா ஹோமோஜினஸ் மட்டும் பண்ணால் போதும். சரியா? ஆனால் இது 8 மார்க்கு மட்டும்தான் கேட்பாங்க இந்த ஹோமோஜினஸை. நான் ஹோமோஜினஸ் கேட்டாங்கன்னா நீ ஹோமோஜினஸும் பண்ணணும், நான் ஹோமோஜினஸும் பண்ணணும். அப்போ தான் உனக்கு 8 + 8 16 மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஜென்ரேட்டிங் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து டேரக்ட் 16 மார்க் கொஸ்டின். ஒன்று நீ இந்த டாபிக் படிக்கலாம், இல்லைனா இந்த டாபிக் படிக்கலாம், ஏதாவது ஒன்று படிக்கலாம். ஆமாம், ரெண்டுமே கண்டிப்பாக எய்தர் ஆரில் வரும், ரெண்டுமே சேர்ந்து வர வாய்ப்பே இல்லை. சரி, நான் இது ஃபர்ஸ்ட் இது சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் இது சொல்லித்தரேன். உனக்கு எது ஈஸியாக இருக்கோ நீ அதை பார்த்துக்கோ. ஓகேவா? ஒண்ணு படிச்சா போதும்பா, கன்ஃபார்ம் ஆயிடுது. இது கன்ஃபார்ம், இது ஏதாவது ஒன்று படிச்சா போதும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப திடீர்னு பெரிய ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டு மேல இருக்கிறது கேட்டானா? அதான் அப்படி கேட்க, இன்கேஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு இதை கேட்டாலுமே இன்னொரு இதில் இந்த மாதிரி குட்டி ப்ராப்ளமா ஏதாவது ரெண்டு ப்ராப்ளம் கேட்பான். நான் வேணா பழைய கொஸ்டின் பேப்பர் ஏதாவது எது எனக்கு தெரிஞ்ச ரெக்கரன்ஸ் தான் ஈஸின்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நானும் மறந்துட்டேன், இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். நான் ரெக்கரன்ஸ் இப்போதைக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் மட்டும் தான் இது சம், தேர்ட் ஃபோர்த் எல்லாம் தியரி தானே? தியரினா இப்படி அதுலயும் சம்ஸ் இருக்கு. எப்படி சொல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும், நானே பார்க்குறேன். தேர்ட் யூனிட் வந்து ஃபுல்லாக கிராஃப், இந்த கிராஃப் வச்சு வரும். அது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். தேர்ட் யூனிட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தியரம் வரும், அதுவும் வரும். தியரம் ப்ளஸ் சம் தான் எல்லாம் இந்த யூனிட். இந்த M3 பேப்பர் ஃபுல்லாகவே எப்படி சொல்ல, எதில் தியரம் கேட்பான் எதில் சம் கேட்பான்னு சொல்ல முடியாது. தியரம் ப்ளஸ் சம் ரெண்டுமே வரும். இப்போதைக்கு இந்த செகண்ட் யூனிட்ல தியரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் யூனிட்ல தியரம் இல்லை. செகண்ட் யூனிட்ல ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல தியரம் இல்லை கன்ஃபார்ம். ஓகேவா? தேர்ட் ஃபோர்த்தில் அதில் தியரமும் கேட்கலாம், இல்லை ப்ராப்ளமும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்பான் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்தில். இதில் உனக்கு இந்த சப்ஜெக்ட்ல உனக்கு இது வருமா, இன்டர்னல் வருமா? வரும். அப்போ ஈஸியாக பார்த்துக்கலாம். அதாவது இந்த வாட்டி பாஸ் பண்ணா வரும், இல்லனா வராது. ஓகே ஓகே. M1 நீ கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் M1 ஈஸியாக, ரொம்ப ஈஸியான பேப்பர். இப்போ சொல்லி தந்த 3 யூனிட் சொல்லி தந்துட்டேன், 3 யூனிட்டுமே ஈஸியாக தானே இருக்கு. எல்லாம் M1 தான் எனக்கு கஷ்டம்ன்றாங்க, நீ மட்டும் தான் M3 ஈஸி கஷ்டம்ன்ற. M3 தான் கஷ்டம். இல்ல எல்லாரும் சொல்லும் போது சொல்றாங்க M1 தான் ரொம்ப கஷ்டம், M3 ரொம்ப ஈஸி. M1 ஏன் கஷ்டம்னா புரியாது. யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்க, கரெக்டாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது அதை விட ஈஸியான பேப்பர் உனக்கு இருக்கவே இருக்கு. அந்த மாதிரி இல்ல, TOC M3யும் TOCயும் ஒரே நாள்ல போட்டானுங்க, அதான் பெரிய டிராபேக். கடுப்பா இருக்கு. ரெண்டுமே ஒரே நாள். M1 M1க்கு ஒரு 12 நாள் லீவ் இருக்காது, பிரச்சனையே இல்ல. அதான் இதுக்கு லீவே கிடையாது. இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா எனக்கு வந்து 16 ஹூப்ஸ், 17 அடுத்த நாளே இது வச்சிட்டானுங்க. அது பார்த்தாச்சு, அதனால வச்சிட்டாங்க. இல்ல நான் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு விட்டா புரிஞ்சு விடணும். அதுதான் ஒண்ணுமே தெரியாம போறதுக்கு இப்ப தெரிஞ்ச அடுத்த கிளியர் பண்ணிடுவேன்ல, இல்லாட்டி வச்சா கூட
தெரியுது, அடுத்த வாட்டி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் பண்றது எல்லாம். கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. நான் காலேஜ் சேர்ந்து நான் இந்த செமஸ்டர் தான் படிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? ஓ. படிக்க மாட்டேன். படிப்பேன் நான். எப்படி தெரியுமா? ம் படிச்சா உட்காந்து படிச்சிருவேன். ஆனா படிக்க தோணாது. ம் ஏதாவது ம். ஃப்ரெண்ட்ஸ், கேம்ஸ், ஏதாவது பிஎஸ் அது விளையாடுறது, பிசி விளையாடுறது, ம் ம் வெளியே ம். போயிடுறது, இதேதான். இதுலயே போயிடுச்சு. சரி. அதான் ஒரு சரி. ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ங்கிறது பார்க்க இப்படி தான் இருக்கும் ஓகேவா? இந்த மாதிரி தான் இதான் ஜென்ரல் ஃபார்மேட்டு. இதில் சம் வரும்போது எனக்கு புரியும் ஓகேவா? இதில் இந்த C1 C2 CKலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா ஆமா. ரியல் நம்பர்ஸ். C1 C2 இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் வரும் ஓகேவா? ரியல் நம்பர்ஸ். ஆ, இந்த ஹோமோஜெனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா அந்த CK இருக்குல்ல, இந்த CK எப்பவுமே ஆமா. நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். CKங்கிறது ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும் கன்ஃபார்ம் ஓகேவா? அதே மாதிரி இந்த கே பிகே இருக்குல்ல, இல்லையே நாங்க, என்கே தானே இருக்கு. CK இங்கே பேர் உனக்கு மவுஸ்ல ஓ, தெரியலையோ? இங்கே இருக்கு பாரு. மவுஸ்ல தெரியல நான், எனக்கு மவுஸ் அது நவரவே மாட்டேது நீ. நான் பென் வச்சேன்னா நவர மாட்டேங்குது. அதே மவுஸ்ல நவுட்டினா நவருது. அதான் புரியுதா? நான் அதான். பென்ல எழுதுறதுனால ஆ ரெண்டுமே இது பண்ண. நான் காமிக்கிறேன் ஆ காமிக்கிறேன். ஓகே. இங்க இந்த சிகே இருக்குல்ல, ஆமா ஆமா. இந்த சிகே வந்து எப்பவுமே ஒரு நான் ஜீரோ நம்பரா இருக்கணும் ஓகேவா? இது ஒரு ரூல். இந்த மாதிரி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பத்தி கேட்டாங்கன்னா, நீ என்ன இன்கேஸ் 2 மார்க்ல ஏதாவது கேட்டாங்கன்னா, இட் ஆ ரெக்கரன்ஸ் ஹோமோஜெனஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வில் பி இன் திஸ் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட் எழுதிட்டு வேர் ஆ. C1 C2 இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் எழுதிட்டு அதே மாதிரி CK மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுற வேண்டாம். இது எழுதிட்டு இருந்தாலும் 2 மார்க் கொடுத்துருவாங்கல்ல. ஆமா எழுதிட்டு இந்த கேன் இருக்குல்ல, இப்போ இந்த கேங்கிறது என்னன்னா கேயோட பேர் தான் என்ன ஆர்டர். கே தான் ஆர்டர் ஓகேவா? அதே மாதிரி டிகிரி ம். கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபைன் த டிகிரி ஆஃப் த ஆர்டர்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டிகிரி ஆஃப் த ஆர்டர்னா ஈஸி. த டிகிரி ஆஃப் ஆர்டர், இந்த ஆர்டரோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா வந்து என்னன்னா என் மைனஸ் என் மைனஸ் பிராக்கெட்ல மைனஸ் என்கே. என் மைனஸ் என் ஓ, மைனஸ் கே இதான் ஃபார்முலா ஓகேவா? ஓகே. ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம். இதுல ஒரு 3 கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸும் நீ ஃபர்ஸ்ட் M1ல இது கண்டுபிடிச்சு தருமா? அது என்ன, கேரக்டரிஸ்டிக் ஐஎன் ஈக்குவேஷன் எழுதி வெக்டார்ஸ். ஆமா ஆ, ஆமா, ஐஎன் வெக்டார்ஸ். ஆமா ஆமா. அது வந்து அப்படியே இங்க வரும் ஓகேவா? அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பு இல்ல, அது அப்படியே இங்க வரும். அதுல கடைசியா நீ ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிப்பில்ல, லாம்டா லாம்டான்னு கண்டுபிடிப்பில்ல, அங்க ஆமா லாம்டான்னு ஆமா. போடுவ, இங்க ஆறுன்னு போடுவ. வெறும் ஆறுன்னு ஓகேவா? இப்போ அந்த ஆறை வச்சு தான் இந்த 3 கேஸ். அதாவது அங்க லாம்டா எது ஒன் அந்த லாம்டா டூ லாம்டா த்ரீன்னு லாம்டா போடுவியா? கியூப் இஸ் ஈக்குவல் டு S1 லாம்டா பிளஸ் அந்த S2 லாம்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் மைனஸ் S3 எழுதிட்டு லாம்டா கடைசியில் அதுவா? லாம்டா கண்டுபிடிப்பியா? லாம்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு இது, லாம்டா டூ இஸ் ஆமா ஈக்குவல் இதுன்னு ஆமா ஆமா கண்டுபிடிப்பியா? ஆமா ஆமா. அங்க லாம்டாக்கு பதிலாக இங்க R1 R2 R3 இப்படி எடுத்துப்ப ஓகேவா? நம்ம இதுதான் கண்டுபிடிக்க முடியும். ஐஎன் வேல்யூ நம்ம கால்குலேஷன்ல சொல்லி கொடுத்தியா ஒரு வாட்டி? அதான் அந்த இதுக்கு தான் கேல்குலேட் எடுத்துட்டு வர சொன்னேன். இதுக்கு தான் எடுத்துட்டு வர சொன்னேன் ஓகேவா? இதே அந்த மாதிரி நானு. ஆமா. இப்போ இந்த R1 R2 சொன்னேன்ல, அதை வச்சு தான் இந்த 3 கேஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து R1 அண்ட் R2 ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும், வேற வேற நம்பரா இருக்கணும் ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா, இதோட ஃபார்முலா வந்து ஏஎன் ஈக்குவல் டு ஏ R1 பவர் n பிளஸ் பி R2 பவர் n. இது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஓகேவா? இது கேஸ் 2 அடுத்தது. நைன் இந்த ரெக்கார்ட் ஃபார்முலால ஆகுதுல. ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஃபார்முலால நம்ம ஓகே ஓகே. சம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? அடுத்தது ம். இஃப் R1 அண்ட் R2 ஆர் ஈக்குவல் அண்ட் ரியல், ஆர் ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஈக்குவல் அண்ட் ரியல் இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா வந்து ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎன் இன்டு ஆர் பவர் என். இது இந்த செகண்ட் கேஸ். ஈக்குவல்னா புரியல வேணே. R1 R2 சேம் நம்பரா சேம் இருந்துச்சுன்னா இந்த நம்பரா ஃபார்முலாவா? இருந்துச்சுன்னா ஆமா. ம். அப்போ கேஸ் நம்ம 3 கொஸ்டின் என்ன வருதோ அதை பார்த்து அந்த ஃபார்முலா சூஸ் ஆமா. பண்ணுமா? ம். R1 அண்ட் சரி R2 ஓகே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, இது மேக்ஸிமம் இந்த கேஸ் வராது. இன் கேஸ் வந்துச்சுன்னா ஆ, ஓகேவா? R1 R2 ஆ. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா எப்படி சொல்ல, நம்பரே வராது, ஏதோ ரூட் வரும், அந்த மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா, ம். அந்த சரி மாதிரி வேல்யூ சரியா. வந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ பவர் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் என் இன்டு ஏ காஸ் என் டீட்டா பிளஸ் பி சைன் என் டீட்டா. இந்த கேஸ் அவ்வளோ வராது, ரொம்ப ரேர் தான் ஓகேவா? இதில் ஆறுங்கிறது என்னன்னா, இந்த வெறும் ஆர் பவர் என் போட்டிருக்கலாம், இதில் மட்டும் இந்த கேஸுக்கு மட்டும் ஆறுங்கிறது
ஆல்ஃபா ஆ ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதில் tan தீட்டா, இந்த தீட்டா இருக்குல்ல, இந்த தீட்டாங்கிறது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆர். இந்த கேஸ் மேக்ஸிமம் வராது, தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் அந்த கேஸ். ஓகேவா? நம்ம இப்போ ஓகே. மெயினாக இந்த ரெண்டு 3 கேஸ் கேஸ். தான். ஆமாம். இந்த ஆ ரெண்டு கேஸ் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ டேரெக்டாக ஒரு ஆ சம்முக்கு போயிடலாம். ம். ம் இப்போ என்ன சொல்கிறாங்க, சம்மில் இப்படி தான் கொடுப்பாங்க. சால்வ் a power n equal to 3 an minus 1 plus 4 an minus 2 கொடுத்துட்டாங்களா? வேர் ம் வேர் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. n is greater than or equal to 2. அதே மாதிரி இன்னொரு ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா a0 a0 is equal to 0, a1 is equal to 5 கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுக்குறாங்க. இவ்வளவு கண்டுபிடிச்சு இது மட்டும் இவ்வளவுதான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க. வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்ல மாட்டாங்க, இது சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின்ல இருக்கும். உனக்கு இந்த மாதிரி a பவர் ம் n இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சிடணும் அது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் சொல்லி. ஓகேவா? இப்போ என்ன ஓகே பண்ண ஓகே. போறேன்னா, இந்த கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோ ஃபர்ஸ்ட். a பவர் n is equal to 3a பவர் n minus 1 plus 4a பவர் n 4a minus 2 இருக்கா. minus இப்போ 2. என்ன ஆ பண்றேன்னா, இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டு ஆமா. டேர்மையுமே இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ்ல போடணும். அதாவது இல்ல a மவுஸ் ஆட்டு மவுஸ் பண்ணு. இந்த ரெண்டு எது எது? டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டு டேர்மை ஆமா. அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ்ல போட போறேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மைனஸ்ல ஆமா. போடணும். அப்ப என்ன வரும், a ஆ பவர் n ஓகே. மைனஸ் 3a பவர் n மைனஸ் 3an 1 மைனஸ் 4a minus பவர் n மைனஸ் 4a. 2. இந்த ரெண்டத்தையும் அந்த சைடு கொண்டு வந்தா இங்கிட்ட என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் இல்ல சைடுல மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மைனஸ் பிளஸ் தானே வரும். இங்க இங்க இதுவும் பிளஸ் தான் இருக்கு, இங்கிட்ட வந்து மைனஸ், இதுவும் பிளஸ் தான் இருக்கு, இங்கிட்ட வந்து மைனஸ் தானே. இல்ல ஆ இது 2 -2. அது மாறாது. இந்த கீழே உள்ளது வந்து கணக்கிலே எடுக்க வேண்டாம். உனக்கு மெயின் இந்த சிம்பிள் மட்டும் தான். கீழே உள்ளது வந்து அது அதோட பவர், அந்த இதுக்கான இது அதெல்லாம் நீ கண்டுக்க வேணாம். ஓகேவா? அதெல்லாம் எப்பவும் மாறாது. மேல உள்ளது இந்த சரி மெயின் சரி. சிம்பிள் மட்டும் தான் மாறும். ஓகே ஓகே. ஓகேவா? இப்படி போட்டோமா, போட்டுட்டு இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து ஆர்டர் டிகிரி ஆஃப் த ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். டிகிரி ஆஃப் த ஆர்டர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா சொன்னேன், n - கேன்னு சொன்னா. மைனஸ் கே. இந்த கே எப்படி ம் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கே தான் எப்பவுமே என்னவா இருக்கும், கடைசி டேர்மா இருக்கும். கடைசி டேர்ம்ல என்னோட n - என்ன இருக்கோ அதான் என்னோட கே. அப்ப இங்க கடைசி டேர்ம் என்னது, 2 தானே. n - கேக்கு ஆமா பதிலா 2 இருக்கா. அப்போ அது ஆமா. 2 தான் என்னோட கே. அப்போ டிகிரி வந்து எப்படி போட்டுடலாம்னா, டிகிரி வந்து என்ன சொன்ன ஃபார்முலா வந்து என்ன சொன்னேன், n - n மைனஸ் கேன்னு சொன்னா. கே. இந்த கேக்கு பதிலாக ஆமா. 2 சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ n + 2 ஆயிருமா. இந்த பிராக்கெட் எடுத்துட்டு எப்படி மைனஸ் உள்ள போட்டோம்னா. எப்படி இரு நான் பிளஸ் 2 ஆச்சு? இரு, நான் இப்படியே போட்டுறேன். n - 2 இருக்குமா. ஆமா. இப்போ இந்த மைனஸ் உள்ள போகுது, இதுக்கும் போகுது, இதுக்கும் போகுது. ஓகேவா? இல்ல மவுஸ் அப் ஸ்லாட் நவீன மவுஸ் ஸ்லாட் இப்போ எதுல இந்த போகுது? மைனஸ் வந்து இதுக்குள்ளேயும் போகுது, இதுலயும் போகுது. கரெக்டா? ஓகே. ஏன்னா ஆ பிராக்கெட் இருக்கு அதனால. அப்போ ஓகே. n - n + 2 ஆயிருமா. பிளஸ் 2. ஆமா ஆமா. அப்போ பிளஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல், டிகிரி வந்து 2. அப்போ நீ எழுதிடலாம், டிகிரி ஆஃப் த ஆர்டர் இஸ் 2ன்னு எழுதிட்டேன்னா இப்படி எழுதிடணும், டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இல்ல சொல்லி. இது எப்போ -2 அப்படியே நம்ம பிளஸ் 2 கூட போட்டுக்கலாம்ல, ஃபார்முலா எப்படி சேமா தானே வரும். ஆமா, அப்படி இது போட்டு காமிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் போட்டு காமிக்கணும், டிகிரிக்கு ஒரு வாட்டி போட்டு காமிச்சிட்டு. இப்படி டிகிரி 2ன்னு இருந்துச்சுன்னா இது என்ன எழுதணும்னா, இட் இஸ் அ இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரிலேஷன் எழுதணும். 2 இல்லை, அதனால செகண்ட் ஆர்டர் ரிலேஷன் இப்படி எழுதிடணும். 3 இருந்துச்சுன்னா தேர்ட் ஆர்டர் ரிலேஷன், 1 வந்துச்சுன்னா ஓ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகிரி என்னென்ன ரிலேஷன். இருக்கோ, ஆமா. டிகிரி 1 வந்துச்சுன்னா 2 1 2 1 3 எழுதணும், 3 ம். 3 எழுதணுமா? ஆமா, ஆன்சர் அந்த என்ன மாதிரி. வருதோ அதை பொறுத்து ஆமா. அப்படி எழுதணுமா? ம். ஓகே. எழுதிட்டோமா. இப்போ இது முடிச்சுட்டு ம் டைரக்டா எங்க போயிடலாம்னா, த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ம். இது எப்படி போடுறதுனா ரொம்ப ஈஸி. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இது போட்டு வச்சிருந்தோமா, இந்த நவீன் இது நவீன் ஒரே கடைசி. நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நான் சொல்லு நவீன். ம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இந்த இது போட்டு வச்சிருக்கோமா, இந்த இது
ம், இந்த இது எத்தனை டேர்ம் இருக்கு மொத்தம்? ம். 3 3 டேர்ம் இருக்கு. 3 டேர்ம் இருக்கா? 3 டேர்ம் இருந்துச்சுன்னா இதோட ஹையஸ்ட் பவர் என்ன சொன்னா, ஆர்டர் என்ன சொன்னேன், 2ன்னு சொன்னேனா? அப்போ என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஏஎன்னுக்கு பதிலா இந்த ஏஎன் ஒரே இருக்கா? ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. எது ஸ்பீக்கர் ஹலோ. கேக்குதா? ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் இதாயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஆ ஸ்பீக்கர் மாத்திக்கோ. ஆஃப் ஆயிடுச்சு. டப்புன்னு மாறிடுச்சு. ஓ ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. ம் இப்போ இந்த இது வந்து செகண்ட் ஆர்டர் தானே. செகண்ட் ஆர்டர்னா ஸ்கொயர்னு வச்சுக்கோ. தேர்ட் ஆர்டர்னா கியூப். செகண்ட் ஆர்டர் தானே, அதனால ஸ்கொயர். இப்போ இந்த ஏ பார் என்னன்னு இருக்கா, ஆ, இந்த ஏ பார் என்ன இருக்கா, இதுக்கு பதிலா அப்படியே என்ன போட்டுறேன்னா ஆர் ஸ்கொயர்னு போட்டுறேன். ஓகேவா? ஆர் ஸ்கொயர். ஆர் ம், ஸ்கொயர்னு போட்டேன்னா இந்த மைனஸ் ம். த்ரீ ஏ பார் என் மைனஸ் ஒன் இருக்கா, நான் வந்து எப்பவுமே ஏ ஆமா. பார் எனக்கு பதிலாக தான் போடுவேன். இந்த நம்பர் வந்து எனக்கு அப்படியே வேணும். என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வேணும். என்ன நம்பர் இருக்கு, மைனஸ் த்ரீ இருக்கா, இந்த மைனஸ் த்ரீயை ஆமா. அப்படியே போட்டுட்டு அந்த ஏ பார் ஆர் எண்ணுக்கு ஸ்கொயர் பதிலாக போடணும். என்ன போடுறேன்னா ஆர் போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்ல அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் ஆறு வராது. ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் ஆறு வராது. அப்போ இங்கே என்ன மட்டும் வரும், எனக்கு மைனஸ் ஃபோர் மட்டும் தேவை இருந்தால் போதும். அப்போ மைனஸ் ஃபோர் மட்டும் இங்கே இல்ல போட்டுரும். நான் இப்போ இப்போ ஏ பவர் என்னன்னா நீ -3 ஆர் போடுற. இப்ப வேற ஆ வேற வேற மாதிரி கொஸ்டின் கேட்டானா? என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, இது வந்து ஆர், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆர் ஸ்கொயரு, இந்த செகண்ட் டேர்ம் வந்து ஆறு, இது எதுவுமே இல்லாத வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம். இது எப்போ செகண்ட் ஆர்டரில் வந்துச்சுன்னா, இதே இது இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு பாரு. ஏ பார் என் மைனஸ் த்ரீ ஏ பார் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஏ பார் என் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் ஏ பார் என் மைனஸ் த்ரீன்னு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே த்ரீன்னு இருக்கு. இப்படி ஆ, ஆ, இருந்துச்சுன்னா ஆ. அப்படி எப்படி வரும்னா, இது ஆர் கியூப் மைனஸ் த்ரீ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆர் ப்ளஸ் ஃபைவ். புரிஞ்சுச்சா? ஏன்னா இது எப்பவுமே இல்ல, தேர்ட் ஆர்டர் கரெக்டா. ஆமா தேர்ட் ஆர்டர்னா வேற மாறுமா? கியூப். தேர்ட் ஆர்டர் தான் கியூப். செகண்ட் ஆர்டர் தான் ஸ்கொயர். ஓ, அப்போ மேல எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போடணும். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி தான் அப்போ போடணும். டிகிரிய பார்க்க கூடாதா? அதான் டிகிரி தான் டூ, அதனால தான் செகண்ட் ஆர்டர். இல்ல டிகிரி 2 செகண்ட் ஆர்டர் ம் போட்டுறோம். நம்ம ம் மேல கொஸ்டின்ல பாக்குறது வந்து கொஸ்டினை தானே பார்க்கணும். எத்தனை ம். இது கொடுத்துருக்கான் டேர்ம்ஸ். ஆ ஓகே. உனக்கு இந்த இல்ல மாதிரி நவீன் நாலு இப்போ. டேர்ம் கொடுத்தாலே டிகிரி த்ரீ தானே வரும். ஆமா ஆமா, ஓகே ஆ ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் போட்டுருவேன் கரெக்டா, கேரக்டரிஸ்டிகேஷன் வரைக்கும் இது வரைக்கும் போட்டியா? இது போட்டுட்டு என்ன பண்ணிடணும்னா, இங்கிட்ட ஈக்குவல் டு ஜீரோ தானே, அதே மாதிரி இங்கிட்ட ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டணும். இப்போ நீ ஐஎன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பு இல்லை, அந்த மாதிரி கண்டுபிடி பார்ப்போம் டேரக்டா வேல்யூஸ் கால்குலேட்டரில் போட்டு. சரி. நவீன் அது ம் ஒரு வாட்டி வந்துச்சு மோ நவீன். அது என்ன பண்ணணும்னா மோட மோடு 3 மோடு தடவை மோட் அனுப்பணும். போயிட்டு ஈக்குவேஷன் போ. ஈக்குவேஷன் போயிட்டேன். அன்னோன்னு அன்னோன் இல்லை, டிகிரி அன்னோன் போகணும். கேக்குறான், டிகிரி கேக்குறான். அதான் டிகிரி 2. டிகிரி டூன்னு கொடுத்துட்டு ஏ வந்து என்னது ஒன், 1 இதுக்கு முன்னாடி 1 ஒன்று, இது மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர். x1 4 ம் x2 -1 ம் அவ்வளோதான், a ரெண்டு தான் வந்து வரும். 1. ரெண்டு தான் வரும். ஸ்கொயர் தானே. ஆமா ஆமா ஆமா. இல்ல இங்க 3 வருது. x1 ஏங்கிறது 4 நீ வருது போட்டது, நீ -1. போட்ட ஒன், அது ஏ. ஓகே ஓகே ஓகே. அப்போ என்ன வருது, ஆர் ஒன் வந்து ஃபோர் வருது, ஆர் டூ வந்து மைனஸ் ஒன் வருது கரெக்டா. ஆமா. ம் இதுல இருந்து என்ன தெரியுது, ரெண்டுமே ஈக்குவலா? இல்ல. ஈக்குவல் இல்லை. ரெண்டுமே ரியல் நம்பர்ஸா? ரியல் நம்பர்ஸ் தான், ரெண்டுமே ஏதோ ஒரு நம்பர் தான், அதனால ரெண்டுமே. அப்போ நாட் ஈக்குவல். ஆர் ஒன் இதில் எழுதிடணும், ஆர் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் டூ. அப்போ எந்த கேஸுக்கு நம்ம போவோம், ஈக்குவலா இல்லைன்னா இந்த கேஸுக்கு போவோம், டிஃப்ரெண்ட் இப்போ இந்த கேஸுக்கு போவோம் கரெக்டா. அப்போ இதோட ஃபார்முலா என்ன, ஏ பார் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் ஆர் ஒன் பவர் என் பி ஆர் டூ பவர் என். அதை நான் அப்படியே கீழே எழுதுறேன் பாரு. இப்போ இது வந்து இதோட ஃபார்முலா வந்து என்னவா இருக்குன்னா, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் ஒன் என் பிளஸ் பி ஆர் டூ பவர் என். ஓகேவா? இப்போ இதில் அப்படியே நம்ம ம். சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்மளோட இந்த
அப்போ என்ன எழுதணும்னா therefore the general solution is சொல்யூஷன்ஸ் எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே கீழே எழுதுறோம் ஏ பார் என் ஏக்கு ஏஏ போட்டுறோம் R1க்கு பதிலாக நமக்கு கிடைச்ச R1 போடணும் R1 என்னது 4 4ஆ 4 இப்போ 4 பவர் என் பிளஸ் பி இன்ட்டு பி -1 பவர் என் ஓகேவா ஓகே இது வரைக்கும் ஓகேவா அடுத்தது இப்போ வந்து நம்ம மெயின் டார்கெட் என்னன்னா இந்த ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த பி என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன 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 வராது என்ன வந்து கொஸ்டின் கடைசி வரைக்கும் வரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த இந்த இதுதான் நம்ம கடைசி ஆன்சரா இருக்கணும் இந்த இது இருக்குல்ல இதுதான் நம்ம கடைசி ஆன்சரா இருக்கணும் இது நமக்கு ஏ தெரிஞ்சிருக்கணும் R1 தெரிஞ்சிருக்கணும் பி தெரிஞ்சிருக்கணும் R2 தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படியே போட்டுடலாம் ஓகேவா ஓகே 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 இதான் நம்ம கடைசி ஆன்சரா எழுதணும் இப்போ நமக்கு மெயின் டார்கெட் என்னது ஏயும் பியும் கண்டுபிடிக்கிறது கரெக்டா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு தான் இந்த கொஸ்டின்ல 2 இது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க A0 is equal to 0 A1 is equal to 5 கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இது எழுத போறோம் யூசிங் A0 is equal to 0 A1 equal to 5 இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போறோம் அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க A0னா இது எதை குறிக்குது இந்த என்ன தானே குறிக்குது கரெக்டா ஆமா இந்த என்ன தானே குறிக்குது அப்போ என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு புட் n is equal to 0 என்னக்கு பதிலாக நான் 0 போடுறேன் 0 போட்டேன்னா என்ன கிடைக்கும் A0 கிடைக்குமா எண்ணுக்கு பதிலாக 0 போட்டோன்னா A0 கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்றேன் ஃபுல்லா 0 சப்ஸ்டிட் பண்றேன் அப்போ A 4 பவர் 0 பிளஸ் B இன்ட்டு -1 பவர் 0 அப்போ எனிதிங் பவர் 0 0 எனிதிங் பவர் 0 அந்த வேல்யூ இல்ல 1 எனிதிங் பவர் 0 1 ஓகேவா புரியல என்னது எதை 0வால பவர் பண்ணாலுமே என்ன ஒரு வேல்யூவை 0வால பவர் பண்ணாலுமே அதோட ஆன்சர் 1 ஓகே அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் A பிளஸ் பின்னு வந்துருமா ஆமா A இன்ட்டு 1 B இன்ட்டு 1 அப்போ A பிளஸ் பின்னு வந்துருமா இந்த A நோட்டோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது 0ன்னு அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க கரெக்டா அப்போ என்ன பண்ணிடலாம் A பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு ஓகேவா அடுத்து இதே மாதிரி இங்கே A1 கொடுத்துருக்காங்களா அதனால என்னன்னா புட் n இஸ் ஈக்குவல் டு 1 சரியா therefore A1 இஸ் ஈக்குவல் டு A பவர் 4 A இன்ட்டு 4 பவர் 1 பிளஸ் B இன்ட்டு -1 பவர் 1 அப்போ ஆன்சர் என்ன வரும் 4A பிளஸ் -B கரெக்டா 4A மைனஸ் அதான் -1B அதுதான் போட்டிருக்கு -B இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க கரெக்டா ஆமா இதோட வேல்யூ புரியல A1 தான் A1 வேல்யூ தான் அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம A1க்கு ஃபார்முலா எழுதுறோம் நம்ம A1க்கு ஃபார்முலா எழுதுறோம் A1ஓட வேல்யூ 5 அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவை 5க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணோம் ஏக்கு 0க்கு ஃபார்முலா எழுதணும் A0ஓட வேல்யூ 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் அப்போ எப்படி வரும் எலிமினேஷன் மெத்தட்ல A பிளஸ் B ஈக்குவல் டு 0 4A மைனஸ் B ஈக்குவல் டு 5ன்னு போட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணிடலாம் பிளஸ் மைனஸ் B சிம்பிள் டைரக்டா இருக்கு அதனால டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா என்ன வரும் 4A பிளஸ் A 5A 0 பிளஸ் 5 5 தான் அப்போ இதுல இருந்து என்ன தருது A is equal to 1 அப்போ இந்த A is equal to 1 தூக்கி வேற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டா என்ன வரும் A plus B is equal to 0 இருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன்ல A plus B is equal to 0 இருக்கு இந்த இடத்துல Aக்கு பதிலாக 1 போடலாம் 1 போட்டா என்ன வரும் 1 plus B is equal to 0 இப்போ B is equal to -1 கிடைச்சிச்சா இந்த 1 இங்கிட்ட வந்துச்சுன்னா இந்த 1 வந்து அப்படியே இங்கிட்ட வந்துருச்சுன்னா +1 இங்க இருக்கு அங்கிட்ட வந்துச்சுன்னா -1 கரெக்டா இப்போ நமக்கு ஏயும் கிடைச்சிருச்சு பியும் கிடைச்சிருச்சு எல்லாமே கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஈக்குவேஷன்ல டைரக்டா இது அப்படியே எழுதிட வேண்டியதான் அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் இது இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் என்னது A பவர் n is equal to என்ன கிடைச்சிருக்கு A பவர் A இன்ட்டு 4 பவர் n B பிளஸ் B இன்ட்டு -1 பவர் n இதான் கிடைச்சிருக்கு கரெக்டா
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆமா. ஏயும் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஏயும் பியும் டேரக்டாக தூக்கி வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n. அப்போ இதை டேரக்டாக எப்படி எழுதலாம்? 4 பவர் n மைனஸ் மைனஸ் 1 பவர் n. அவ்வளோதான், இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து a பார் n இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு எழுதிடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சதா? ம். இப்போ வந்து இந்த -1யும் இந்த பிராக்கெட் இருக்க -1யும் மல்டிப்ளை பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வேற பவர், இதுக்கு வேற பவர். இது வந்து பவர் 1ல இருக்கு, இது பவர் nல இருக்கு. அதனால பண்ணக்கூடாது. இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ இதுனா இதே ஹோமோஜினியஸா? இது ஹோமோஜெனஸ். இப்போ இதே இது நான் ஒன்று பெருசா ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதுல வந்துச்சுன்னா எப்படி வரும்னு சொல்லு. ஓகேவா? ஆ. இன்னொரு சம் போடும். இது இப்போ 2 டேர்ம்ஸ்னால ஈஸியா இருந்துச்சு. இதே 3 டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. ஓகேவா? சால்வ். இது மீட்டிங் எவ்வளோ இருக்க முடியும்? இன்னும் டைம் வரல இது வரைக்கும். ஓகே. டைம் வந்தா சொல்றேன். டப்புன்னு வெளியே போய் நம்ம பார்க்க மாட்டோம். இல்ல அது அப்பவே டைம் காமிச்சு, நான் தான் பார்க்கல. a power n is equal to 6 a power n minus 1 minus 11 a power n minus 2. a இங்கே வரும், மேலே வரும். 11 a power n minus 2 plus 6 a power n minus 3. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? a நாட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. a1 ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. a2 ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போறோம் இப்போ நீ தான் சொல்ல போற. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா. ஃபார்முலா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் a பார் n ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரணும். கரெக்டா? -6 a பார் n minus 1 plus 11. அங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கிட்டு பிளஸ். ஓகே. -6 a minus 3 equal to 0 வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்டரும் என்ன ஆர்டர் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? டிகிரி 3 டிகிரி. டிகிரி ஃபார்முலா இருக்கு. n bracket open n minus k by 2. n minus k. k. அப்போ இதோட டிகிரி வந்து 3. அப்போ இது வந்து என்னது? தேர்ட் ஆர்டர் ரிலேஷன். கரெக்டா? தேர்ட் ஆர்டர் வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். a0 a1 a2 அதான் 3. ஆமா, இந்த கடைசி இதை பார்க்குறோம். இந்த கடைசி இதை பார்த்தோம்னா k வந்து இந்த இடத்துல 3, இந்த கடைசி இதுல 3 கொடுத்துருக்கானா, அப்போ என்ன வரும்? கேக்கு பதிலாக நம்ம 3ன்னு போடுவோம். இந்த இடத்துல என்ன கேன்சல் ஆயிரும், எனக்கு 3 மட்டும் இருக்கும். அதனால ஆமா, கடைசி டேர்ம் பார்த்தா மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இதான் ஆர்டர்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது எப்படி நீயே கண்டுபிடிச்சா இல்ல எப்படி வீடியோல பாத்தியா? எது? நோட்ஸ் ரிட்டன் நோட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். கரெக்டா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் போட்டு என்ன எழுதணும்? இந்த இடத்துல என்ன சொன்னேன்? இது வந்து 3 ஆர்டரா? அப்போ என்ன வரணும்? r³ வரணும். கரெக்டா? r³ minus 6r² minus 11r minus 6 equal to 0. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்ல டக்குன்னு. இது வந்து டிகிரி 3. ஓகே. 1 6 3 1 2 அவ்வளவுதான். 1 2 3 வருது. கரெக்டா? இல்ல அது ஆர்டர்லாம் பிரச்சனை இல்லை. ஆர்டர்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஆர்டர்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. சரி. ஓகே. r1 1 r2 2ன்னு வச்சுக்கலாம், r3 3ன்னு வச்சுக்கலாம். இந்த 3 வேல்யூ வருது. கரெக்டா? ஒரே நிமிஷம். Your meeting will end in 10 minutes. சரி சொல்லு. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். டப்புன்னு வந்துடுறேன். சரியா? சரி.
நவீன் கேக்குதா? கேக்குது. நவீன் ரிலேஷன் வந்துட்டாங்க நவீன். அப்படியா? ஆமா ஆமா. சரி எப்படி பாப்போமா எப்படி? இந்த வருஷம் மட்டும் முடிச்சுட்டு போயிருவோமா? சரி ஓகே. ம் இல்ல இல்ல இது முடிஞ்சிடும் மாட்டா அப்போ இந்த மீட்டிங் ம் முடியறதுக்குள்ள முடிஞ்சிடுவான். முடிச்சிடலாம் டக்குனு வா முடிச்சிடலாம். சரி ஆ நவீன். இப்போ வந்து அது வந்து டேரக்டா சொல்யூஷன் எழுதிடலாமா? இது மூணுமே ஈக்குவல் கிடையாது, ரியல் தானே? ரியல் அண்ட் இல்ல டிஃப்ரெண்ட் இல்ல கரெக்டா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதான் டிஃப்ரெண்ட். ஈக்குவல் கிடையாது, ஆமா. ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட். கேஸ் ஒன் படி இதோட சொல்யூஷன் என்னன்னா ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் எழுதிட்டு ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் எழுதிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் 1 பவர் என் ஏ இன்ட்டு 1 பவர் என் ப்ளஸ் பி இன்ட்டு 2 பவர் என். அங்கே ஏபி மட்டும் தானே போட்டிருப்போம், இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா சி வரும், ஏன்னா 3 டேர்ம் இல்லை, அதனால சி இன்ட்டு 3 இது பவர் இது என். ஃபார்முலா தான் நவீன். இது அது ஃபார்முலா தானே? ஃபார்முலா இது தான் கேஸ் ஒன் ஃபார்முலா ஃபார்முலா தான். தானே? ஓகே ஓகே. அப்படியே 3 டேர்ம் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? 3 இது கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பவர் 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்னா இந்த நம்ம 3 கேஸ் இருக்கா, ஏ 0 ஆமா இஸ் டு 2, ஏ 1 இஸ் டு 5, ஆமா ஏ 2 ஆமா. இஸ் டு 15 இதை வச்சு போட போகிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆ ஏ 0 ஏ இஸ் டு ஈக்குவல் டு 2, ஏ 0 இஸ் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஒன்னு ஏ 1 வந்து 15 கொடுத்துருக்காங்க. சரி, ஏ ஏ 1 டூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஏ 1 வந்து 5, ஏ 2 வந்து ஏ 15 டூ. கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? என் 0ன்னு போட்டு பார்க்க போகிறோம். அப்போ இப்படி போட்டால் என்ன வரும்? ஏ ஃபார்முலா பவர் 0ன்னு போட்டுப்போம். ஏ பவர் 0ன்னு போட்டால் அந்த ஃபார்முலாவில் என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ 1 பவர் 0 ப்ளஸ் பி இன்ட்டு 2 பிளஸ் பவர் பி 0 இன்டூ 2 பவர் 0 ப்ளஸ் சி பிளஸ் சி இன்ட்டு இன்டூ 3 3 பவர் பவர் 0. 0. இப்போ எனிதிங் பவர் 0 என்ன ஃபேக்டோரியல் சொல்லியிருக்கேன்? ஜீரோனா அவ்வளவுதான், ஒன்னு தான். ஒன்று தான். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? சி. ஓகே. இது ஈக்குவல் டு எவ்வளோ சரி. கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஆமா 2 போட்டுடலாம் பக்கத்துல 2 ஈக்குவல் போட்டுடலாம். டு போட்டு. அடுத்து n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். 1ன்னு 5 போட்டால் இந்த இடத்துல என்ன வரும்? ஏ 5 ஒன்று நவீன். ஏ அதோட இல்ல இல்ல. வேல்யூ தான் கடைசியில் 5, இந்த இடத்துல தான் 5 வரும். ஏ 1 தான் கொடுத்துருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு 1, ஏ 0, n இஸ் ஈக்குவல் டு 0. ஓ ஓகே. ஏன்னா இந்த சரி இடத்துல தானே சரி. கீழே தானே n வரும், ஏ பவர் n, ஏ n கீழே ஓகே வரும். ஓகே. புரியுது 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 புரியுது. இது ஆ தெரியல எனக்கு. ஓகே அப்போ நவீன். இதில் என்ன வரும்? ஏ ஏ 1 ஏ பவர் பவர் 5 ஏ 1 பவர் 5 ஏ 5 1 பவர் 1 1 மேலே என்ன தானே 1 வரும்? பி 2 பவர் 1 சி 3 பவர் 1. ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c. கரெக்டா? இது ஈக்குவல் டு 5. ஓகே, அடுத்து n 3ன்னு போட்டால் n 2ன்னு போடணும், சாரி n 2ன்னு போட்டால் ஏ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ 1 ஏ பவர் 1 2 பவர் பி 2 2 பி பவர் 2 2 பவர் 2 சி வந்து 3 பவர் 2. சி. ஆமா. அப்போ இது ஏ என்ன வரும்? 1 ஏ விட்டுலாம். ஏ ஏ வேணும் பிளஸ் 4b 4b ப்ளஸ் பிளஸ் 9c 9c ஈக்குவல் டு ஈக்குவல் டு 15. 15. இப்போ என்ன பண்ணணும்? இது மூணுத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எலிமினேஷன் மெத்தட் தானே? ஆமாம், எலிமினேஷன் மெத்தட் தான். 3 இருக்கிறதுனால கொஞ்சம் 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் சரி. ஏ எடுத்துக்கிறேன். ஏ பிளஸ் பி ப்ளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 2. அடுத்து ஏ ப்ளஸ் 2b ஏ பிளஸ் ப்ளஸ் 2b 3c இஸ் பிளஸ் ஈக்குவல் டு 3c 5 இருக்கா? ஈக்குவல் டு 5. இதெல்லாம் நான் சைனை மாத்துறேன், ஏன்னா எதுவுமே சைன் ஆப்போசிட்டாக இல்லை. மாத்தணும். மைனஸ் ஆமா மாத்தணும். மைனஸ் 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 மைனஸ். மைனஸ் ஓகே. போட்டேன்னா ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். பி மைனஸ் 2b அதுவும் கேன்சல். மைனஸ் பி, பி மைனஸ் 2b இருக்கு, 2 பி இருக்கு இங்கே, ஓகே. ஒரு பி. அப்போ ஓகே. சி மைனஸ் ஒரு பி 3cனா போயிடுச்சு. மைனஸ் 2c, 2c 2 மைனஸ் 5னா மைனஸ் 3. கரெக்டா? அப்போ இதில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. இதில் எல்லா மைனஸ் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டேன்னா என்ன இருக்கும்? பி ப்ளஸ் 2c b இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் இருக்கும். 2c பிளஸ் இது ஒரு ஈக்குவேஷனா? அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த தேர்டையும் செகண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு இது பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் 2b பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கா? தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? ஏ பிளஸ் 4b பிளஸ் 9c இஸ் ஈக்குவல் டு 15 இருக்கா? இதுலயும் சிம்பிள் மாத்தணும். இது சிம்பிள் சைன் மாத்துறோம். பண்ணனா ஏ கேன்சல், 2b மைனஸ் 4b மைனஸ் 2b 3 மைனஸ் 6c மைனஸ் 10. இது வந்து 10 மைனஸ் 10 இதுலயும் போட்டோம்னா பிளஸ் போட்டுக்கலாம். b பிளஸ் 2b பிளஸ் 6c இஸ் ஈக்குவல் டு 10 வந்துருமா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும், இதையும் சால்வ் பண்ணணும். அப்ப என்ன வரும்? b பிளஸ் ஆமா b பிளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வருதா? 2b பிளஸ் 6c இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருது. அப்போ சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இதை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் மேட்ச் பண்றதுக்கு அது கடைசியா மல்டிப்ளை பண்ணிட்டு மாத்திக்கலாம். ஓகேவா? இல்ல மேல அப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணலையே.
சிம்பிள் மேல வந்து மாத்தி ஏன்னா கண்டு. நமக்கு ரெண்டுமே ஏன்னு இருந்துச்சு, கேன்சல் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால மாத்தல. இங்க கேன்சல் ஓகே பண்ற ஓகே. மாதிரி எதுவுமே இல்ல இல்ல. ஓ ஃபர்ஸ்ட் அதனால டேர்ம்ல மட்டும் அந்த மாதிரி பார்க்கணுமா? ஆமா. ம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஓகே ஓகே. ஈக்குவேஷன் மொத்தத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2b + 4c ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் சி டு இஸ் 6. ஈக்குவல் டு 6. இங்கே 2b + 6c இதை 1 ஆல மல்டிப்ளை பண்றோம், 10. ஓகே. ஓகே, அப்போ என்ன வரும், மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ கேன்சல் பண்ணோம்னா 2b கேன்சல் 2b ஆயிரும். போயிடும். 4 - 6c வந்து -2c. 6 - 10 வந்து -4. அப்போ c ஆமா. இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், c இஸ் ஈக்குவல் 2. கரெக்டா? அப்போ இந்த c தூக்கிட்டு போய் இதில் அப்ளை ஃபார்முலா. பண்ணலாம். b + 2c இஸ் ஈக்குவல் டு 3 நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கா? b + 2c இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கு. இதில் போயிட்டு c அப்ளை பண்ணலாம். அப்போ b + 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 4. b + 4 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வருதா? b + 4 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 4 அந்த பக்கம் 3 - 4. அப்போ b இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ -1. நமக்கு b அவ்வளவுதான். கிடைச்சிருச்சு, c கிடைச்சிருச்சு. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டுடலாமா? a + b + c இஸ் சரி. ஈக்குவல் டு 2. ஓகேவா? a + b + c இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு. இதுல a தெரியாது, b வந்து என்னது, -1. -1. c வந்து C 2 வந்து 2 ஈக்குவல் டு 2. + 2 இஸ் இந்த 2 ஈக்குவல் டு இந்த 2 2. கேன்சல். அப்போ a -1 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? 1 +1 ஆயிரும். அந்த சைடு போயிடும் இல்ல? ஆமா. ம். அப்போ இதை ஓகே. மூணுத்தையும் நீ ஆட் பண்ணி கூட அவ்வளவுதான். பாரு, கரெக்டா இருக்கும். 2 + இல்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு இது. கரெக்டு தான், கரெக்டு தான். சாரி, கரெக்டு தான். கரெக்டாக தான் போட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரியா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது? முடிய போகுது. ஏவோட வேல்யூ 1. நம்ம டைம் முடிய போகுது. கரெக்டாக இப்போ ஆன்சர் எழுதிடலாமா? a பார் n இஸ் ஈக்குவல் டு a பார் என்னது 1 பவர் n ப்ளஸ் b இன்ட்டு 2 பவர் n ப்ளஸ் c இன்ட்டு 3 பவர் n இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? இப்போ ஏபிசி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 1 × 1 பவர் n ப்ளஸ் 2 × -1 × 2 பவர் n -1 × 2 பவர் n. c வந்து 2. C வந்து 2. அப்போ 2 × 3 பவர் n. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஓகே. சரி. சரி ஓகே. நான் அனுப்பிச்சு விட்டுரு. லைவ் ஓகே, இது அனுப்பிச்சு ரெக்கார்ட் அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்டுரு. இது அனுப்பிச்சு விட்றேன். நோட்ஸ் ஓகே. சேவ் பண்ணிடுறேன் நோட்ஸை. சரியா? சேவ் பண்ணிடுறேன். ஓகே. சரி ஓகே. ம்.